நண்பர்களே, உண்மையிலேயே இந்த சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு, புற்றுநோய், மாரடைப்பு, உளவியல் நோய்கள், நாள்பட்ட நுரையீரல் நோய்கள் எல்லாம் பெருகிக் கொண்டே வருது. எந்த அளவுக்கு பெருகிட்டு வருது அப்படின்னா, ஒரு 1000 மரணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு திடீர்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து தமிழகத்தில் ஒரு 1000 மரணம் நடக்குது அப்படின்னா 674 மரணங்கள் இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸோ இல்ல அதனுடைய செக்யூல்னால தான் நடந்து கொண்டிருக்கிறது. சிறுநீரக நோய்கள் பெரிய அளவில் கூடிக்கொண்டிருக்கிறது. சர்க்கரை நோய் கட்டுப்பாடு இல்லாமல் போவதனால வரக்கூடிய சிறுநீரக நோய்கள், ஒரு காலத்துல சர்க்கரை நோய் வந்தா முதல் 10 வருஷம், 2வது 10 வருஷம், 3வது 10 வருஷம் மருத்துவ உலகம் பிரிக்கும். ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ்ல எந்த பிரச்சனையும் தெரியாது. 2வது 10 வருஷத்துல மிகப்பெரிய அளவுல மைக்ரோ வாஸ்குலர் டேமேஜஸ் எல்லா இடத்துலயும் நடக்கும். சிறுநீரகத்துல நடக்கும், கண்ணுல நடக்கும், இதயத்துல நடக்கும், மூளையில நடக்கும். 3வது 10வது வருடத்துல, அதாவது தேர்ட் டிகேட் ஆஃப் டிசீசஸ்ல தான் சர்க்கரை நோயோ, இதய நோயோ, இரத்த கொதிப்போ, மாரடைப்புகளோ நிகழ்ந்து கொண்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு சர்க்கரை நோயில 3வது டிகேட்ல இதெல்லாம் நடக்கிறது இல்ல. 2வது டிகேட்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய் ஆரம்பித்து 10 ஆண்டுகள் கழித்த உடனே இதுல ஏதாவது ஒரு சிக்கலுக்குள்ள ஒரு குடும்பமும் சிக்க ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறது. இதுல என்ன பிரச்சனை ரொம்ப ஆழமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவை எல்லாம் புதிய நோய்கள் இல்ல. சர்க்கரை நோய்க்கு பற்றிய குறிப்புகள் இங்க இந்தியாவினுடைய சித்த மருத்துவமோ, ஆயுர்வேதமோ, இல்ல ஐரோப்பாவினுடைய அவர்கள் நாட்டு கிரேக்க மருத்துவமோ, சீன மருத்துவம் எல்லாத்திலையும் அதை பத்தி சொல்லியிருக்காங்க. அப்பெல்லாம் அது ஒரு முதுமை கால நோய்களாக, 2000 வருடத்துக்கு முன்னாடி ஒருவர் சிறுநீர் பெய்து விட்டு வந்தா அந்த இடத்துல எறும்பு மொய்த்தது என்றால் அவர்கள் மெல்ல மெல்ல உடல் இழைத்து அவத்தையாகி கடைசியில் மரணம் புரிவார்கள் என்று எல்லா இடத்துலயும் இருக்கு. புற்றுநோய்கள் குறித்த ஆய்வுகளை பார்க்கும்போது எகிப்து மம்மிக்கள்ல, அந்த எகிப்து நாட்டில் பிரமிடுகளுக்குள்ள புதைக்கப்பட்ட ராணிகளினுடைய மார்பகங்கள்ல அந்த புற்றுநோய் இருந்ததற்கான ஆய்வுகள், தரவுகள் மிக அதிகமாக வந்திருக்கு. சோ அன்றைக்கு வேறெல்லாம் இல்லாத நோய்கள் இல்ல. ஆனால் இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னா 40களில் இது சிக்குகிறது. நான் இங்க ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது என்னால் அனுமானிக்கக்கூடிய விஷயம், மிகப்பெரிய அளவுல இங்க 45-50 வயதை ஒட்டியவர்களுடைய கூட்டம் நிறைய இருக்கு. உங்களுக்கான செய்தி தான் இது. சென்னையில அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆசியாவிலேயே மிக முக்கியமான புற்றுநோய் மருத்துவமனை. அந்த அடையாறு புற்றுநோயில இதே மாதிரி மருத்துவமனையில ஒரு கருத்தரங்கு, ஒரு 400-500 பேர் இருந்த ஒரு கருத்தரங்கு, மருத்துவ கருத்தரங்கு. நிறைய மருத்துவர்கள், நிறைய செவிலியர்கள், புற்றுநோய்க்காக சிகிச்சை எடுத்துக்கொண்டிருக்கவங்க, சிகிச்சையிலிருந்து மீண்டு வந்தவங்க எல்லாரும் அமர்ந்திருக்கிற ஒரு அரங்கு. அப்போ ஒரு மூத்த மருத்துவர், புற்றுநோய்க்காக பெரிய அளவுல ஆய்வு செய்து கொண்டிருக்கிற ஒரு பெண் பேராசிரியை ஒருத்தங்க மேடையில ஏறாங்க. மேடையில ஏறி முதல் ஸ்லைட போட்டு அந்த ஸ்லைடை அவர்கள் விவரிக்கிறாங்க. நண்பர்களே நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த அம்மா அந்த ஸ்லைட போட்டு விவரிச்சதுக்கு அப்புறம் என்னால் அந்த அரங்கில் உட்காரவே முடியல. அதுக்கப்புறம் அவங்க பேச்சை தொடர்ந்து கவனிக்க கூட முடியல. அவ்வளவு உலுக்கிருச்சு. அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இங்க இருக்கிற ஒட்டுமொத்த கூட்டத்தை பார்த்து அந்த அம்மா பேசுறாங்க, இந்த ஒரு தலைமுறை தான், இங்க இருக்கிற இந்த ஒரு தலைமுறை தான் தன் அடுத்த தலைமுறையின் மரணத்தை அருகிலிருந்து பார்க்க போகிற துரதிர்ஷ்டவசமான தலைமுறை என்றார்கள். எவ்வளவு வலிக்கும் நினைச்சு பாருங்க. நாம அத்தனை பேர் ஓடி ஓடி உழைப்பதும், எவ்வளவு அவமானங்கள் நமக்குள் வந்தாலும், எவ்வளவு துயரங்கள் வந்தாலும், எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும், நாம் அத்தனை பேரும் ஓடி உழைப்பதற்கான ஒரே காரணம், எனக்கு கிடைத்த அவமானம், எனக்கு கிடைத்த வாய்ப்பில்லாத தன்மை என் குழந்தைக்கு வரக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்கு தான் ஓடிட்டு இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு நம்ம அடுத்த தலைமுறைக்கு மிகச்சிறப்பான வாய்ப்புகள் இருக்கிறது. மிகச்சிறப்பான கல்வி வாய்ப்பு இருக்கு, மிகச்சிறப்பான வணிக வாய்ப்புகள் இருக்கிறது. அவர்கள் சிறந்த கணக்கர்களாக, சிறந்த மருத்துவர்களாக, சிறந்த வணிகர்களாக, சிறந்த ஆளுமைகளாக வருவார்கள் என்பது துளி கூட ஐயம் இல்லை. ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? அவர்கள் மிகச்சிறந்த ஆரோக்கியமான மனிதர்களாக வருவார்களா என்றால் ஒரு பெரிய அச்சமும் ஒரு மிகப்பெரிய பயமும் இந்திய மருத்துவ கவுன்சிலுக்கே இருக்கு. அதனால்தான் மீண்டும் மீண்டும் இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் கிளச்சஸ்க்குள்ள நம்ம குடும்பம் மாட்டிடக்கூடாது. நோய் வந்தால் அதை தீர்ப்பதற்கான வழிமுறைகள் பெரிய அளவில் வந்துட்டு இருக்கு. இன்றைக்கு சர்க்கரையை மிகச்சிறப்பாக கட்டுப்படுத்துகிறார்கள். புற்றுநோய்களுக்கான சிகிச்சைகள் பெரிய அளவில் வந்திருக்கு. அதெல்லாம் மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அது எந்த அளவுக்கு சாமானிய மனிதருக்கு, ஒரு விளிம்பு நிலையில் இருக்க மனிதருக்கு சாத்தியம், அதை தாண்டி நம்ம அத்தனை பேருக்கும் இந்த நோய் கொடுக்கக்கூடிய நேரடி அழுத்தமோ, பொருளாதார அழுத்தமோ, சமூக அழுத்தமோ மிக பயங்கரம் நண்பர்களே. சர்க்கரை
ஒரு 30 வயதில் வந்த ஒரு நபருக்கு திருமணம் கேள்விக்குறியா நிக்குது. ஆணோ பெண்ணோ. இளம் வயதுல புற்றுநோய் வந்த குடும்பத்தில் பெண்ணெடுக்க தயங்குகிறார்கள். இப்படியான சூழல் தான் வலைப்பின்னலாக சமூகத்தில் புறையோடி போய்கொண்டே இருக்கும். அப்படியானால் நாம் செய்ய வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நம்முடைய அடுத்த தலைமுறையை இந்த NCDங்கிற கிளச்சஸ்ல இருந்து மீட்டெடுக்கணும். ஏன் இவையெல்லாம் கூடிட்டு இருக்கு? ஏன் புற்றுநோய் கூடுது? ஏன் ரத்த கொதிப்பு கூடுது? ஏன் சர்க்கரை நோய் கூடுதுன்னா 3 முக்கியமான விஷயங்கள். முதல் விஷயம் உணவு, 2வது மனம், 3வது சுற்றுச்சூழல். நாம் இன்னைக்கு சாப்பிடக்கூடிய உணவு அல்லது நம் ஊடகங்கள் முன்னிறுத்தக்கூடிய உணவு, இவையெல்லாம் மிகச்சிறந்த உணவு என்று கூவி கூவி விற்பனை செய்யக்கூடிய உணவு அத்தனையிலும் மிகப்பெரிய அளவில் வணிக வன்முறைகள் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கின்றன. அது தண்ணீராக இருக்கட்டும், குடிக்கும் தண்ணீராக இருக்கட்டும், அதிலிருந்து சாப்பிடக்கூடிய எந்த பொருளாக இருக்கட்டும், அவை மிகப்பெரிய அளவில் வணிக வன்முறைக்கு உள்ளாகிருக்கு. நான் பாளையங்கோட்டையில் சென்ட் சேவியர்ஸ்ல தான் படித்தேன். 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது இன்டர்வல் பீரியட்ல ஒரு தண்ணிக்கு டங் டங்னு ஒரு தண்டவாளத்தை கட்டி விட்டுருப்பாங்க. அதை அடிச்சா போய் தண்ணி குடிப்போம். ஓடி போய் ஒரு பெரிய தொட்டியில் தண்ணி இருக்கும். இடது கையால அதை பைப்பு அழுத்தி வலது கையால அந்த தண்ணீரை பிடிக்கும் போது கையெல்லாம் தண்ணி வளைஞ்சு சட்டை டவுசர் நனைஞ்சிட்டு வருவோம். அன்னைக்கு எங்களுக்கெல்லாம் பேதி வந்த மாதிரி ஞாபகம் இல்லை. அன்னைக்கு அதுல சளி பிடிச்ச மாதிரி ஞாபகம் இல்லை. அன்னைக்கு டெங்கு காய்ச்சல் வந்த மாதிரி ஞாபகம் இல்லை. இன்னைக்கு போற இடங்கள்லாம் இப்படி பாட்டில்ல தண்ணியை கொடுத்து விடுறோம். ஆனால் ஒரு சாதாரண காய்ச்சல் 3 நாட்களை தாண்டி விட்டது என்றால் தமிழகமே அஞ்சி நிற்கிறது.